வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ நம்ம சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் போடுறது வந்து இது 1000 வாட்டி சொல்லியாச்சு. இது நான் மானிட்டைசிங் சேனல். இதுக்கு எனக்கு வந்து இதில் காசு வராது, செக் பண்ணிக்கோங்க. சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா பார்த்துட்ருக்கிறாரு. நான் பொய் சொன்னேன்னா இல்லை இங்கே யாராவது வந்து நான் வேணுன்ட்டே வந்து என்னோடய இன்டென்ஷன் தவறாக இருந்துச்சுன்னா இஸ் கோயிங் டு ஜட்ஜ் மீ, ஓகேவா? ஆனால் சில நேரங்களில் ஹிந்து முஸ்லீம்ஸை விட்டுருங்க, அவங்க திட்டினா கூட அவங்க ஜாஸ்தி ஆக்சுவலாக திட்டுறது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நன்றி, ஏன்னா என்கரேஜ் பண்ணுறீங்க, ஓகே. பட் நீங்கள் திட்டும் போது என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு தம்பி அவர் வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. என்ன ஏன் எனக்கு புரியவே இல்லை. அதாவது என்னென்னமோ சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, நீங்கள் நாய்ங்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு வைக்கிறீங்க. இதில் எங்கே டாக் ஹேட்டர்ஸு எதையோ உள்ளே கொண்டு வராங்க. எனக்கு இந்த டாக் லவ்வர்ஸ், இந்த ஹியூமன் லவ்வர்ஸில் எல்லா உயிரும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அருமையான அழகான உயிர், அவ்வளோதான். நாய்களோட குழந்தை முக்கியம் இல்லையா? இல்லை குழந்தைங்க தான் முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக எல்லா நாயும் வந்து நான் கல்லெடுத்து அடிக்க முடியாது. இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்ங்க இருந்துச்சுன்னா அதை நானே கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் இதுக்கு வேக்சினேஷன் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் நான் என்னோடய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? எங்கள் தெருவில் இருக்க நாய்ங்களுக்கெல்லாம் நான் இப்போ எங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் அதுக்கு வேக்சினேஷன் பண்ணி அதுக்கு செலவு பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுங்களை நிறையா வாட்டி வெளியே விடாமல் என் ஃப்ளாட்லேயே வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாய் மற்றவங்களை கடிக்குதுன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இது கொண்டு போய் இதுக்கு வந்து ஃபஸ்ட் வேக்சினேஷன் பண்ணுங்கள், இதுக்கு ஆன்டி ரேபிஸ் போடுங்க, ஏன்னா குழந்தைங்களை கடிக்கக்கூடாது, மற்றவங்களை கடிக்கக்கூடாது. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க பாவம், அவங்க முக்கியம். ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில வெறி பிடிச்ச நாய்ங்க மனுஷங்களை போட்டு கடிக்குது. அந்த நாய்க்கு வந்து அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அது கரெக்டான லைன்ஸ் படி, அதுங்களுக்கு பை கவர்மெண்ட் ரூல்ஸ் படியோ பை வாட் யூ கால்டு ஹியூமனிட்டேரியன் பேசிஸ்லேயும் அதை கரெக்டாக கொண்டு போய் அதுக்கு அந்த ரேபீஸ் ஆன்டி ரேபீஸு இன்ஜெக்ஷன்லாம் போடணும். அதுங்களை அப்படியே ரோட்டில் விட முடியாது. ஏன்னா நாளைக்கு அந்த ரோட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ அவங்களாம் பாவம், அதுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கணும். அதே சமயத்தில் சில வெறி பிடிச்ச பைத்தியக்கார மனுஷங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சின்ன நாய்க்குட்டியை அது ஒன்றுமே பண்ணல, அதை அழகாக பிஸ்கெட் போட்டு மொட்டை மாடி கூட்டு போய் மொட்டை மாடிலேருந்து கீழே தூக்கி 5வது மாடிலேருந்து கீழே தூக்கி போட்டு வீடியோ எடுத்தாங்க. அதுக்கும் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்சிடென்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல வரல. சில இன்சிடென்ட்ஸ் தான் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்ருக்குது. அதனால் இது நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை, ஓகேவா? கண்டிப்பாக மனித உயிர் நாய் உயிரோட முக்கியம்தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ அவங்க இடத்துல நம்ம இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த டிவியில் வர ப்ரோக்ராம்லாம் வச்சு நம்பிடாதீங்க. ஏன்னா நான் வந்து டிவியில் இருக்கிறவன், என்ன எடுப்பாங்க, அது எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, அது எல்லாம் எனக்கு தெரியும். இந்த டாக் லவ்வர்ஸ்னு சில பேர் பேசின சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. அவங்களுக்கு பேச தெரியாமல் மட்டும் இல்லை, அவங்க பேசுனது எனக்கே கோவம் வந்துச்சு. ஸோ கால்ட் எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியும். சில பேர் கரெக்டாக பேசினாங்க. இதில் வந்து எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இது நம்மளுக்கு தேவையில்லாத டாப்பிக்கு. பட் இருந்தாலும் அந்த தம்பி சொன்னதுக்காக சொல்கிறேன். அவர் வந்து என்னை அதுக்கு ஒன்று திட்டினார். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஷேரனோ இது அவங்க பேர், அவங்க வந்து நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன யார், நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் எங்களுக்கு சொல்லாதீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தேன். சிஸ்டர், நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல, நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் சொல்லலை. நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இயேசுவோட நாமத்தை மட்டும் தான் சொல்கிறேன், நீ யார் சினிமாக்கார அப்படி இப்படி ஏதோ அவங்க பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு இவருக்கு வச்சுக்கிறாரு. லேடிஸ்னால் ரிப்ளை பண்ணுறீங்க, எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க. இத்தனைக்கு இவருக்கும் தான் ரிப்ளை பண்ணேன். நான் அழகாக சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு நான் என்னோடய நோக்கம், நான் ஹம்பிள் பண்ணி எனக்கும் கோவம் வரும், எனக்கும் கோவமாக பதில் கொடுக்க தெரியும். பட் நான் அது என்னோடய வேலை இல்லை. என்னோடய வேலை இயேசுப்பா பற்றி இங்கே பேச வந்திருக்கேன். சராசரியான மனுஷனாக நான் இயேசுவை ஏற்றுக்க முடியாத ஒரு முன்னாடி இருந்த ஸ்ரீயாக இருந்தால் என்னோடய பதில் வேறு மாதிரி இருக்கும். இயேசப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய பதில் பணிவாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த தம்பி யாருன்ற ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியும், அதில் நான் வாங்கிட்டேன். பட் நான் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஜீசஸ் இருக்கார். நான் தப்பாக போனால் எனக்கு இயேசப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த தம்பியாக இருக்கட்டும், அந்த தங்கச்சியோ அக்காவோ அவங்க யாரானா இருக்கட்டும், அவங்க எல்லாத்து மேலேயும் நான் கோவம் இல்லாமல் ஐ பிளஸ் தம் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். ஐ பிளஸ் யூ, ஐம் நாட் ஆங்கிரி வித் யூ, ஐ பிளஸ் யூ ஃப்ரம் மை ஹார்ட். காட் பிளஸ் யூ. நல்லா இருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்குள்ளே ஏசப்பா வந்தார்னா, கிறிஸ்தவ மதம் வந்துச்சுன்னா நான் சொல்ல வரல, ஏசப்பா நமக்குள்ளே வந்தார்னா, ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்தார்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஜீசஸ் தான் அப்பா, ஜீசஸ் தான் ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் தான் குமாரன், எனக்கு எல்லாமே ஜீசஸ் தான். நான் அதுக்காக வந்து ஆர்கியூ பண்ணி வேர்சஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏசப்பாவும் ஹோலி ஸ்பிரிட்டும் ஒன்று தான். அதுக்காக ஆர்குமெண்ட் பண்ணி வேர்சஸ்க்காக இந்த வீடியோவில் வர வைக்கல. என்ன சொல்ல வரன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜான் 14:26 பட் 25 படிக்கிறேன். ஆல் திஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் வைல் ஸ்டில் வித் யூ, but the counselor, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you the things and remind you of everything I have said to you. Peace I leave with you, my peace I give you. Okay, இந்த வேர்சஸை படிச்சுட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நமக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்தாச்சுன்னா நம்ம ஏசப்பானே ஜீசஸ்னே சொல்லுவோம். ஜீசஸ் வந்துட்டார்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? காசு கிடைக்குமா? புகழ் கிடைக்குமா? பேர் கிடைக்குமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? இல்லை. அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நம்மளை வந்து ஏசப்பா நடுத்தர நிறுத்திடுவார்னு சொல்ல வரல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு என்ன அவசியமோ ஃபஸ்ட்டு வி ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடும் போது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு வேண்டிய நாலேஜ், பைபிள் பற்றின நாலேஜு, நீ என்ன சாப்பிட்ணும், நீ என்ன ட்ரெஸ்ஸு போடணும், உனக்கு என்ன வேலை கொடுக்கணும், அப்படி தான் என் வாழ்க்கை ஓடுது. எனக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது. அது அந்த மீன் வாயில் எடுத்த அந்த காயின் மாதிரி அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன வேணுமோ அது ஏசப்பா அழகாக கொடுக்குறாரு, அற்புதமாக கொடுக்குறாரு. எக்ஸஸாக எதுவும் இல்லை. எக்ஸஸாக இருந்தால் நம்ம வந்து மாறிடுவோம். நிறைய பணங்கள் நிறையா இருந்தால் நம்மளாம் வந்து நம்ம மைண்டே வேறு மாதிரி நம்மளாம் மாறிடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. அதுக்காக வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோன்னே எனக்கு பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, எனக்கு பணம் வந்துருச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, என்ன நிறைய பேர் நிறைய பேர் திட்ட ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ்ன்னு இருக்குன்ற அவசியம் இல்லை, கிறிஸ்டியன்ஸாக கூட இருப்பாங்க. நம்ம இந்த வீடியோ எதை பார்க்க போகிறோன்னா, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் இழக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏசப்பா நமக்குள்ளே வந்தோன்னே நம்மக்குள்ளேருந்து முதல்ல நம்மக்கிட்டேருந்து யார் போவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போயிடுவாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ பண்ணும் போதும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஜாஸ்தி ஷேர் பண்ணுவேன். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோன்னே என்னை விட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. எப்படி இருந்தவன் எப்படி போயிட்டான் பாரு, இப்படி சொன்னாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஒயின் ஷாப் போயிருக்கேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போய் ரோட்டில் சண்டை போட்டிருக்கேன், தம் அடிச்சிருக்கிறேன், தப்பான வேலைகள் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து ஸ்ரீ எப்படி ஆகிட்டான் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அப்போல்லாம் என் கூட இருந்தவங்க நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோன்னே என்னங்க இப்படி ஆகிட்டான் ஐயோ அப்படின்னு என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படி போனவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஓகே, நிறைய பேர் என்னை விட்டு போனாங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே. நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு சில நபர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த நபர்கள்லாம் வேண்டாத நபர்கள் தான். ஸோ அது நல்லது தான். அது யாராக வேணா, எந்த ரிலேஷனாக வேணா இருக்கலாம். அதுக்காக நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடலாம் வரல, நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ ஏசப்பா நம்மக்கிட்ட வந்தாருன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அன்வான்ட் பீப்புள், ஸோ கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஒன்று அவங்கனால வந்து என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு எனக்கு அப்படி தான் ஆச்சு. ரெண்டாவது நம்மளால் அவங்க கூட உட்கார முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2003 வரைக்கும் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் என் சாட்சியில் சொன்ன மாதிரி ஒரே நாளில் எனக்கு உயிர் கொடுத்த இயேசுக்கான எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட போது நான் ஃபஸ்ட்டு விட்டது என்னோடய குடி பழக்கத்தையும் என்னோடய கெட்ட பழக்கங்களையும் தான். ஸோ நான் குடியை விட்டதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு குடிக்கிற பசங்க கூட என்னால் போய் மிங்கிள் ஆக முடியல. நான் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பித்தேன். என்னால் அவங்க கூட ஒட்ட முடியல. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அவங்க என்னால் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிறாங்களோ இல்லையோ, நான் அவங்க மூலிமா அன்கம்ஃபர்டபுளாக ஆரம்பித்தேன். எனக்கு ஏன் இவங்க கூட நான் இருக்கணும், எனக்கு செட்டாக இல்லையே, வேண்டாம், ஹைடா இல்லை நான் கிளம்புறேன், வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக சில நபர்கள் நம்மக்கிட்டேருந்து கட் ஆவாங்க.
நம்ம கிட்டேருந்து ஏசப்பா உள்ளே வந்தோன்னே, ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வந்தோன்னே நம்ம பழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போகும். சரி, அது ஒரே நாளில் போச்சா, அது அப்படி போச்சா இப்படி போச்சா, இந்த கதைகளாக நான் வரல. நம்ம கிட்டேருந்து சில பழக்கங்கள் போகும், கெட்ட பழக்கங்கள் எல்லாமே போகும். ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச். இது ஏசப்பா கூட நடக்கிறது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். நீ ஒரே நாளில் பயங்கரமாக அப்படிலாம் சொல்ல வரல. பட் டு பிகின் வித், இப்போ எனக்கு எப்படி குடிக்கிறது தப்பு, சிகரெட் பிடிக்கிறது தப்பு, நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸட்ரா இந்த விஷயங்கள்லாம் தவறு, நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பழக்கங்களை நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நான் ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட நான் ஏசப்பாக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, 2004, இப்போ 2025. இவ்வளோ வருஷமாகவும் என்கிட்ட பழக்கங்கள் போயிட்டு தான் இருக்குது. என்னோடய கோபம், நம்ம யாருமே இப்போ இன்னும் இந்த வாக் வந்து என்னோட கடைசி நாள் வரைக்கும் ஐ கீப் எப்படி சொல்கிறது, நம்ம ரிஃபைன் ஆகிட்டே இருப்போம். நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். ஸோ ஏசப்பா நமக்குள்ளே வந்துட்டாருன்னா அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பழக்கங்கள், நம்மளுக்கு இதெல்லாம் பாவம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாவம் இல்லை, இது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருந்த நம்மளுக்கு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பாவம், திஸ் இஸ் சின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, நம்மளே வந்து இதை வார்த்தையில் சொல்லி நம்மளை வந்து நம்ம சமாளிச்சுக்கிட்டு நம்ம திருப்பி அதுக்கிட்ட அந்த பழக்கத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னா நம்மளால் போக முடியாது. அது வந்து நம்மக்குள்ளே ஏசப்பா இருந்தார்னா நம்மளை அங்கே அன்னீசியாக்குவார். மறுபடியும் அந்த கெட்ட பழக்கத்துக்கு போகலான்னு நினச்சா கூட அது தவறு, இது வேண்டாம் அப்படின்ற அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? 2 Corinthians 5:17, if anyone is in Christ, they are a new creation, the old is gone and the new is here. ரூல்ஸ் இல்லை, நான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி சொல்ல வரல. இது ரூல்ஸ் கிடையாது, இது ரீபர்த், மறுபிறவி. நானும் நீங்களாம் எடுத்துக்கிறது மறுபிறவி. இயேசு யார் யாருக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு மறுபிறவி. ஸோ நம்ம வந்து கிறிஸ்டியனு, நம்மளுக்கு ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்கிறனால நமக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்ற அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. உண்மையாலே நமக்குள்ளே இயேசு இருக்கார், நமக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் இருக்காருங்கன்னா நம்ம செய்கிறது பாவம்னு உணர்வோம். சில நபர்கள் கூட சேர மாட்டோம். நம்ம வார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்த மாட்டோம். இதெல்லாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோமா? நமக்குள்ளே உண்மையாலுமே ஏசப்பா வந்துட்டார், ஹோலி ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நபர்கள் சில பழக்கங்கள் போகும். இந்த வேர்ல்டோட டேஸ்ட் இருக்குல்ல, இந்த உலகத்தோட the taste of the world will go from us. என்ன சார், உலகத்துனா இப்போ உலகத்தில் இருக்க மாட்டிங்களா, அப்போ நீங்கள் மட்டும் என்ன, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, உலகத்தனமாக நம்ம யோசிக்கிறத விட்டுருவோம். பந்தா நம்மளை விட்டு போயிடும். பாப்புலாரிட்டி, பணம் தான் முக்கியம். நம்ம வாழணுன்னா இன்னொருத்தனை நம்ம வந்து அவனை வந்து அழிக்கிறது தப்பு கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு ஹம்பிள்னஸ் நமக்குள்ளே வரும். ஓகேவா? இந்த உலகத்தில் சில விஷயங்கள் ஒரு காலத்தில் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். என்ன விஷயங்கள் வேணால் இருக்கலாம். நீங்கள் அந்த அந்த கேப்பில் எதை வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க. திஸ் வேர்ல்டு வுட் ஹவ் கிவன் யூ ஸோ மெனி ப்ளஷர்ஸ். அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கசப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது வேண்டாம், இது உலகத்தரமாக இருக்குது, வேண்டாம், இது உலகத்தரமாக இருக்குது, வேண்டாம். ஸோ உலகத்தரமாக இருக்குன்னா நான் வந்து நம்ம உலகத்தில் தான் இருக்குன்றதுக்காக நம்ம இந்த உலகத்தோட ஒண்டி வாழ வேண்டிய நல்ல விஷயங்கள் ஓகே. ஹேட்ரட். இப்போ உலகத்தில் வந்து ஓகே, லஞ்சம் கொடுக்கறது நார்மலான விஷயம் தானே. லஞ்சம் வாங்குறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இன்றைக்கி சகஜம். சோஷியல் ட்ரிங்கிங் சகஜம் சார். பந்தான்றதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார். லாவிஷாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது சார். இப்படி வந்து தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். இதெல்லாம் வந்து நம்ம உலகத்தனமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம சப்பை கட்டுவோம். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் இந்த உலகத்தோடு ஒன்றி தான் போய் ஆகணும். இதெல்லாம் போகும். நான் வந்து இந்த சில்லற விஷயம்லாம் சொல்ல வரல, நான் மெயின் விஷயமே சொல்கிறேன்.
நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஆஃபீஸில் யாரை வேணால் நம்ம வந்து மிதித்து வரலாம். நம்ம இது இந்த தாட்டெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தேவை இல்லையா? நம்ம ஒரு நாள் வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்ற தேவை இல்லையா? நல்லபடியாக போகிறது வேறு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வேணாம்னு சொல்ல. பட் தவறான விஷயங்கள், ஈவில் விஷயங்கள், வேர்ல்ட்லி லஸ்ட், வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ், இதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். இதெல்லாம் நம்மளை வந்து இந்த உலகமே நம்மளை வந்து நம்ம இந்த உலகத்தில் தான் இருப்போம். ஏசப்பாவும் இந்த உலகத்தில் தான் வந்தார், இந்த உலகத்தில் தான் இருந்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி இல்லை. ஏசப்பா இருக்கிற மாதிரி அளவுக்குலாம் நம்ம கண்டிப்பாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க ட்ரை பண்ணணும். பட் அவர் 2 துணி இருந்தால் ஒரு துணியை கொடுத்துருன்றாரு, ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுன்றாரு. அந்த டீச்சிங்லாம் வந்து நம்மளுக்காக தான். பட் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் சரியாக ஆகலைன்னா நம்ம அந்த அளவுக்கு ஆகணுன்றதுக்காக தான் அவர் சொன்னார். அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம ட்ரையாவது பண்ணணும். ஸோ வேர்ல்ட்லி விஷயம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போய்டும். வாட் எக்ஸைட்டட் யூ ஏர்லியர்? நீங்கள் ரோமன்ஸ் 12:2 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். டூ நாட் கன்ஃபார்ம் எனி லாங்கர் டு த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ உலகம் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்க முடியாது. நீ உலகத்தில் தான் இருப்ப. ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி யோசித்தாரோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். அவர் 100% நம்ம அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாவது, அதில் ஒரு 1%, 0.50% அதுவாவது நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு அந்த முயற்சி பண்ணணும் தெரியுமா? அந்த முயற்சியே ஏசப்பா நம்மக்குள்ளே இருந்தார்னா முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். இல்லைனா கிறிஸ்டியனாக இருந்தும் நம்ம லா பேசுவோம். ஏங்க காணிக்கை வாங்குறது என்னங்க, அதில் என்ன பண்ண முடியும்? ஏங்க ஒரு காஸ்ட்லி காணிக்கை காசில் நான் கார் வாங்கினா என்ன தப்பு? நீ உழைச்சி கார் வாங்குறது தப்பு கிடையாது. அதான் சொல்கிறேன், உலகத்துக்கு எப்படின்னா உன் காசில் நீ உழைச்சி ஒரு கார் வாங்குறது தப்பு கிடையாது. நீ காணிக்கை காசில் ஏழைங்க கொடுக்குற கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க ரத்தத்தையும் வெறியும் சிந்துற காசில் நீ கார் வாங்கிட்டு பந்தா பண்ணுறது உலகத்தரமான விஷயம். ஓகேவா? அவசியமாக ஒரு காரா 2 காரா? ஓகே, 2 கார்லாம் கூட கிடையாது, ஒரு கார் தான். பட் பந்தாக்காக அத்தனை காரு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, இதெல்லாம் வந்து உலகத்தான் பண்ணுற விஷயம். ஸோ ஜீசஸ் நம்மக்குள்ளே இருக்காருன்னா உலகம் நம்மளை விட்டு, உலகம் நம்ம பின்னாடி, இயேசு நம்ம முன்னாடி, பின்னோக்கி பார்க்க மாட்டோம். ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம், ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆரம்பிக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆரம்பிக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெவில் சாத்தானோட ஸ்லேவாக இருந்தோம். ஸோ நம்ம அவனுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணும்போது ஹி வாஸ் நாட் பாதர்ட், ஹி வாஸ் ஹாப்பி. இவன் என்னோட அடிமை, ஓகே, அவன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஆனால் ஏசப்பா நம்மக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போய் ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிப்போம், அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிப்போம், நம்ம வந்து ஏசப்பா சொன்ன வழியில் நடக்க ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்? இவ்வளோ நாளாக டெவிலுக்கு ஸ்லேவாக இருந்த நம்ம டெவிலுக்கு த்ரெட், விரோதி, எனிமி ஆகிடுவோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அவன் அட்டாக் பண்ண நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் கொண்டு வரலாம், நம்மளுக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம் கொண்டு வரலாம், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ராப்ளம் கொண்டு வரலாம். பட் இந்த ப்ராப்ளம்லாம் நிற்கவே நிற்காது. இந்த ப்ராப்ளம் வர மாதிரி வரும், அவன் அப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வருவான். பட் ஏன்னா உண்மையான சிங்கம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஒரு ஆக்டர், டென்சில் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு ஆக்டரு, ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஜீசஸோட பயங்கரமான ஒரு ஃபாலோவர். அவர் பயங்கர ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்கார், பெரிய நடிகர். ஆனால் பெரிய நடிகர்ன்ற மரியாதையை விட இயேசுவோட மகன். ஸோ அவர் ஒரு விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தார், when you have no problem then there's definitely a big problem because the devil is happy with you. But when you have some problem, that is not a real problem because the real Jesus is with you. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ போகிற வழியில் நீ ஏசப்பா ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை வரலனா தான் பிரச்சனை வரலன்னா அப்போ நம்ம சம்திங் ராங்குன்னு அர்த்தம். த டெவில் இஸ் ஹாப்பி வித் அஸ்ன்னு அர்த்தம், த வேர்ல்டு இஸ் ஹாப்பி வித் அஸ்ன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டெவில் இஸ் ஆங்க்ரி வித் அஸ், அவன் நம்ம மேலே கோபமாக இருக்கான், நம்மளை சீண்டி பார்ப்பான். அப்போ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், இது சண்டை தான், பட்டயத்தை எடுக்க வேண்டியதான். நமக்காக ஒரு லீஜன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்காக அவர் போட்டிருக்காரு. ஸோ கரெக்டான வழியில் போகும்போது அந்த வழி குறுகலான வழியாக தான் இருக்கும், அந்த வழி கஷ்டமாக தான் இருக்கும்,
அந்த வழி ஈஸியாக இருக்காது, நம்மளுக்கு அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் போய் சேர போகிற இடம் சூப்பரான இடம், இயேசுக்கிட்ட போய் சேருவோம். அந்த இடத்துல நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு இயேசு இருப்பார். பட் ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு பயங்கரமான ஒரு ரெட் கார்பெட்டில் போகிறோன்னா அங்கே தான் டேஞ்சர், அங்கே தான் டேஞ்சர். ஏன்னா அந்த இடம் பெரிய ப்ராட் பிளேஸாக இருக்கும், பயங்கர ஈஸியாக இருக்கும். ஆனால் போய் சேர போகிற இடம் நரகமாக இருக்கும். ஆட்டை வந்து கசாப்பு கடைக்கு அப்படியே அழகாக கூட்டு போகிற மாதிரி அவன் கூட்டு போயிடுவான். ஸோ ஜீசஸை ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும், வார்ஃபேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதுதான் சேலஞ்சு. அந்த வார்ஃபேரில் நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். யூ நோ வை? ஜீசஸ் வில் ஃபைட் ஃபார் யூ. ஜீசஸ் வில் ஃபைட் ஃபார் யூ. உனக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கும், நீ பின்வாங்காத, எல்லாத்தையும் அப்படின்றத தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டிக்கால் ஒரு ஒரு அடையாளம். உண்மையான இயேசுவோட பிள்ளைங்களுக்கு அவமானம், நிந்த, அசிங்கம், போராட்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கலேஷியன்ஸ் 5:16 படிக்கிறேன், ஓகேவா? லைஃப் ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ ஐ சே live by the Spirit, and you will not gratify through the desires of the sinful nature. For the sinful nature desires what is contrary to the Spirit, and the Spirit what is contrary to the sinful nature. They are in conflict with each other, so that you do not do what you want. But if you are led by the Spirit, you are not under the law. இதை நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க. கலாத்தியர்கள் 5:16-17. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து நமக்குள்ளே ஏசப்பா வந்துட்டார். ஏசப்பாட அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நம்ம முட்டாளாக தெரியும். நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செஞ்சால் பைத்தியக்காரனுங்க இவனுங்க போய் வந்து ப்ரே பண்ணுவானுங்களாம், அவங்க சரியாயிடுவாங்களாம். அப்போ ஹாஸ்பிட்டலு டாக்டருங்கெலாம் படிக்கவே தேவையில்லையா? அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி நம்ம சொல்லவே இல்லையே. நம்ம சயின்ஸுக்கும் நம்ம டாக்டர்ஸ்க்கும் அகெயின்ஸ்ட்டு கிடையாது. ஏசப்பா ஹீல் பண்ணுவார், நான் நம்புகிறேன். அது என்னோட நம்பிக்கை. அவர் ஏசப்பா பைபிளில் பண்ணாதது நம்ம சொல்லலை. ஏசப்பா பைபிளில் நீங்கள் கை வச்சிங்கன்னா நோயாளிங்க குணமாகுவான்னு சொல்கிறாரு. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கை வச்சோன்னே ஒருத்தர் எந்திரிச்ச உடனே நீங்கள் கை வச்சிட்டிங்க, உடனே அவர் எந்திரிச்சு நடந்துட்டாரா? இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. என்னோடய இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் ப்ரே பண்ணி இன்னும் ஏசப்பாக்குள்ளே நான் ஸ்ட்ராங் ஆனேன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம கை வச்சா இறந்து போனவங்களே உயிரோடு எந்திரிப்பாங்க. நான் என்ன பண்ணோம் அதுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி நான் கொடுக்குறேன்னு தான் ஏசப்பா சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம பைத்தியக்காரங்களாக தெரியும். நிறைய பேர் வந்து எங்களுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்போது நிறைய ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஹீலிங் கேட்குறாங்க, ஹீல் ஆகுறாங்க. இங்கே வந்து நான் கை வச்சேன், நீ கை வச்ச, அவர் கை வச்சார், ஏபிசி மிஸ்டர் எக்ஸ் எல்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் குணமாகறாங்க, அவ்வளோதான். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, குணமாயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லி அது மேடை போட்டு ஒரு ட்ராமா பண்ணுறது. கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் இல்லை, எல்லா ரிலிஜன்லேயும் அந்த மாதிரி ஒரு ட்ராமா இருக்குது. அந்த மாதிரி ஃபால்ஸாக பண்ணி அவங்ககிட்ட பணம் வாங்கிறது, அதுதான் வந்து சாத்தானோட வேலை. அது உண்மை கிடையாது. பட் எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் ஃப்ரீயாக போய் அவங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்யும் போது அவங்ககிட்ட இந்த காணிக்கை வாங்காமல் எதுவுமே கேட்காம, நான் ஒரு ஆக்டர் தான், ஏன் நான் போய் அடுத்தவங்களுக்கு ப்ரே பண்ணக்கூடாதா? எந்த ப்ரொஃபஷன்றது முக்கியம் இல்லை, உங்கள் எண்ணம் தான் முக்கியம். நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம மற்றவங்க கண்ணுக்கு முட்டாளாக தான் தெரியும், நம்ம முட்டாளாகவே இருந்துட்டு போவோம். ஏன்னா அந்த அந்த ஒரு குட் ஸ்பிரிட்டுக்கும் இந்த பேட் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு 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 ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம். பட் நம்ம பண்ணுறது கரெக்ட் கிடையாது. நமக்குள்ளே இருக்க ஜீசஸ் நம்மளை ஒன்று பண்ண சொல்லுவார், அது பண்ணுறது தான் கரெக்டு. வெளியே போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது சிரிப்பாங்க, இவன் மதத்தை பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்வாங்க. நம்ம வெளியே போய் ஸோ எல்லா ஊழியமும் நான் இங்கேருந்து ஐ கிவ் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். அது மதர் தெரசாவாக இருக்கட்டும், நான் இங்கே டினாமினேஷனை கொண்டாட மாட்டேன், அவங்க ரோமன் கத்தலிக் அதை பற்றி அது மதர் தெரசாவாக இருக்கட்டும், கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம ஒரிசாவில் உயிரோடு எரிக்கப்பட்டாங்களே குழந்தைங்களோட அவங்களா இருக்கட்டும், வெளியே கைப்பிரதி கொடுக்குற சாதாரண ரோட்டில் இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ரோடில் போய் ஏசப்பா பற்றி வந்து கத்தி சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஒயின் ஷாப் வாசலில் ஏசு குடிக்காதீங்கன்னு கத்துறவங்களா இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம், புரியுதா? அதனால் நீங்கள் வந்து நான் பண்ணுறதா நீ பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை கொண்டாடுற மாதிரி உண்மையான இன்டென்ஷனோட ஊழியம் பண்ணும்போது
பல பேருக்கு பைத்தியக்காரனாக தான் தெரியும். ஒயின் ஷாப் வாசலில் வந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் கத்திட்டு இருக்காருன்னா குடிகாரனுக்கு எல்லாம் அவரை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? இப்போ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இயேசுவை பற்றி பேசினா இவன் என்னடா நடிக்க வந்தாலும் இயேசுவை பற்றி இன்னும் நிறைய பேர் ஷூட்டிங்கில் திட்டிருக்காங்க, என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க, இயேசுவை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, நம்ம பைத்தியக்காரனாக தான் தெரியும். நம்ம பைத்தியக்காரனாக தெரியுறது இப்போ பிரச்சனை கிடையாது. நம்ம பைத்தியக்காரனாக தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்ட் ரூட்டில் போகிறோம். ஏன்னா ஏசப்பா பண்ணதே யாரும் ஏற்றுக்கல. ஏசப்பாவையே திட்டினாங்க. ஏசப்பாக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருக்குது, அதை வச்சு தான் அவர் வந்து பேயை ஓட்டார்னு அவரையே சொன்னாங்க. ஸோ சார் நம்ம இந்த உலகத்தில் இருக்க நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிட்டு சார், நம்ம எதுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் சார், நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம் தலையாடுறீங்க, நீங்கள் எதுக்கு அங்கே ரிலிஜனுக்குள்ளே போகிறீங்க? ரிலிஜனுக்குள்ளே போகல, இயேசு உங்களுக்கு உயிரை விட்டுருக்காரு, இயேசு உங்களுக்கு ரத்தத்தை செஞ்சிருக்காரு. இன்றைக்கி வந்திருக்க எத்தனையோ ஹிந்திக்காரங்களுக்கு தினம் போய் நான் இயேசுவை பற்றி வெளியே சொல்லணும்னு தோணுது. நான் சொல்கிறேன், பார்க்குறவனுக்கு பைத்தியக்காரனாக இருக்கும். நீ போய் 2 பிஸ்கட் பேக்கெட்டையும் ஒரு வாட்டர் பாட்டிலையும் கொடுத்துட்டு இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு உயிருக்கு எடுத்தார் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னேன்னா அவனும் இயேசு ஏற்றுப்பானா? ஏற்றுப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்றுப்பாங்க அவன் சொல்லக்கூடாது, அவங்க ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உடனே இல்லைனா கூட என்னைக்காவது ஒரு நாள் நான் போட்ட விதை, அங்கே விதைன்றது வார்த்தை தானே, அந்த விதை முளைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்றைக்கோ யாரோ ஒருத்தர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னது எனக்கு எப்போ வந்து என் மைண்டுக்கு வந்துச்சு, நான் எப்படி இயேசுப்பா ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ நானே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டு தி வேர்ல்டு வி ஆர் ஃபூல்ஸ், பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஒரு சிம்டம் தான். உங்களை முட்டாள் பைத்தியக்காரன், நீங்கள் கேவலமானவன், உங்களுக்குள்ள சாத்தான் இருக்குது, நீ வந்து கல்ட்டு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா சூப்பர், இயேசுவோட புள்ள போய் வேலையை பார். இவங்க சொல்கிறலாம் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுரு, இல்லை இந்த காதில் கூட வாங்காத, நீ வேலையை பார், பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நம்மக்குள்ளே ஏசப்பா வந்தோடனே நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை கேட்க ஆரம்பிப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு ஜென்டில், ஒரு விஸ்பர், ஒரு வாய்ஸ் வந்து நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணும். அதாவது நீங்கள் தப்பு செய்யும் போதும் சரி, உங்களை கண்டிப்பாக சொல்லுது வேண்டாம், இது தப்பு. அந்த வாய்ஸை நம்ம ஓவர்லுக் பண்ணிவிடுவோம். ஏன் தெரியுமா? உலகத்தின் வாய்ஸும் சாத்தானோட வாய்ஸும் லவுடாக இருக்கும், வா 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 அப்படின்னு லவுடாக இருக்கும். இயேசுவோட வாய்ஸ் வந்து மைல்டு, சைலண்ட், ஒரு இன்னர் வாய்ஸ். அது உங்களுக்கு சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். என்னென்னா நம்ம தப்பு பண்ணால் கண்டிப்பாக பண்ணுற தப்புன்னு அப்படி சொல்லும். ரெண்டாவது, நம்ம ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனில், ஒரு பேனிக்கார சிச்சுவேஷனில் இருக்கும் போது கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு உள்ள அந்த ஏசப்பா அந்த வாய்ஸ் உங்களுக்கு சொல்லும். அ மைல்டு வாய்ஸ். உலகத்தோட குரல், உலகத்தோட வாய்ஸ் மட்டும்தான் அதட்டும், கத்தும், டை ஸ்ரீ அங்கே போடா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னா அது ஏசப்போட வாய்ஸ் இல்லை. ஸ்ரீ அங்கே போ. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து இப்படி தான் இருக்குன்றதுக்காக நான் அத்தாரிட்டி நான் சொல்லலை, நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு மைல்டு வாய்ஸ், அந்த வாய்ஸ் உங்களை டைரக்ட் பண்ணும். யூ வில் நோ த ட்ரூ ஜீசஸ். பல நேரங்களில் உண்மையான இயேசு யாருன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியறதில்லை. பல நேரங்கள் இல்லை, முக்கால்வாசி நேரங்களில் ப்ராஸ்பரிட்டி, கத்துறது, கூத்தடிக்கிறது, பந்தா, இதுதான் இயேசு நினச்சிக்கிறாங்க. இல்லை, உண்மையான இயேசு யாருன்னு அது தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறனாலேயோ இல்லை கிறிஸ்டியன் பேர் இருக்கனாலேயோ பரம்பரையாக நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கிறனாலேயோ அதுக்காக வந்து நமக்குள்ளே இயேசு இருக்காருன்ற அர்த்தம் கிடையாது. நமக்குள்ளே இயேசு இருக்காருன்னா இந்த சிம்டம்ஸ், இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு மைல்டு வாய்ஸ் நம்மளை டைரக்ட் பண்ணும். அந்த வாய்ஸ், அந்த இன்னர் வாய்ஸ் சத்தியத்தின் வார்த்தை. நான் உங்களுக்கு John 16:13 but when he, the Spirit of the truth, comes, he will guide you in all truth. He will not speak on his own, he will speak only what he hears, and he will tell you what is yet to come. He will bring glory to me by taking from what is mine and making it known to you. இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னா சத்தியனார் இயேசு. ஓகேவா? அது நமக்குள்ளே வரும்போது அது நம்மளை கைட் பண்ணும். அவர் நம்மளை கைட் பண்ணுவார். அது நம்மளை கைட் பண்ண நம்ம அந்த மெல்லிய குரலை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் நம்ம நினச்சோம். இதுதான் இயேசு, இப்படி தான் இயேசு சொன்னார்னு. அவர் சொல்லிவிடுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவார். ஸோ அந்த மைல்டு வாய்ஸை நம்ம கன்ஃபார்மாக எல்லாருக்கும் கேட்கும்.
அதை கேட்க ஆரம்பிச்சிட்டனாலே நம்ம ஓரளவுக்கு சேஃபாக ஏசப்பா பாதியில் போயிடுவோம். பட் இந்த உலகத்தோட வாய்ஸும் நம்மளோட நம்மளோட ஃப்ளெஷ்ஷோட வாய்ஸும் அந்த டெவலோட வாய்ஸும் ரொம்ப லவுடராக இருக்கனால we are not ready to hear the mild voice. இயேசுவோட வார்த்தை நம்ம கேட்குறதுக்கு ரெடி இல்லை. அதிகமாக நம்ம தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம அதனால் அவர் பேசுகிறது நம்ம கேட்குறதுக்கு நம்ம காது கொடுத்து நம்ம கேட்டோன்னா தப்பிச்சுப்போம். ஜீசஸ் ஏசப்பா நமக்குள்ளே வந்துட்டார், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஹோலியாக இருப்போம். ஹோலியாக இருக்கணுன்ற அந்த சிந்தனை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கீழே விழுறோம், அதெல்லாம் ஓகே, பட் தெரியாமல் விழுந்துட்டோம், நம்ம திருப்பியும் பண்ணக்கூடாது. we have to be holy. ஹோலியாக இருக்கணுன்ற இன்டென்ஷன் வரும், அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா 1 Peter 1:16 என்ன சொல்லுது? For it is written, be holy because I am holy. See, ஹோலின்றது it is not perfection. Holy is not perfection. It is separation. ஹோலினஸ்ன்றது செப்பரேஷன்னா இது தவிர இது வேண்டாம், இதை விட்டு ஒதுங்கு, இங்கே போனால் இது வேண்டாம், இதை விட்டு ஒதுங்கு, இது வேண்டாம், இதை விட்டு ஒதுங்கு. நம்ம முக்கால்வாசி நேரம் சர்ச்சுக்கு போனால் நம்ம ஹோலியாக இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? நான் சர்ச்சுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல வரல, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. நீ நான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடணும். சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற நாள்லாம் எப்படி இருக்க போகிற? அந்த சர்ச்சில் போய் இந்த 1 hour நாமக்கே வாசியை போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் நீ எப்படி இருக்க போகிற? அந்த சர்ச்சுக்குள்ளே நீ இருக்கிற 1 மணி நேரத்தோட நீ வெளியே இருக்கிற நேரம் தான் அதிகம். வெளியே எப்படி இருக்க போகிற? அப்போ நமக்குள்ளே ஜீசஸ் இருக்காருன்னா, நமக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் இருக்காருன்னா, நான் சர்ச்சுக்கு போகிறத விட நான் சர்ச்சாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன். நான் அவரோட ஆலயத்துக்கு போகிறத விட நான் அவரோட ஆலயமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதுக்காக நான் சர்ச்சுக்கு போக வேண்டாமா? தாராளமாக போங்க, அங்கே போய் கற்றுக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு நல்ல காசு வாங்காமல், பொய் பேசாமல், தான் ஸ்தாபனத்தை வளர்க்கணுன்றதுக்காக ஏமாத்தாத இடத்துக்கு போங்க. ஓகேவா? எங்கே உங்களை அந்த ஒரு நாள் உங்களை ட்ரெயின் பண்ணி மற்ற 6 நாளும் உங்களை வெளியே போய் உங்களை ஊழியம் செய்கிறதுக்கோ, உங்களோட அந்த நீங்கள் இருக்கிற அங்கே 1 hour நீங்கள் அங்கே கற்றுக்கிற விஷயம், நீங்கள் வெளியே போய் இருக்கிற மற்ற எல்லா நாட்களும் ஹோலியாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு இடத்துக்கு போங்க. பட் நான் சர்ச்சுக்கு போனால் போதும், நான் சர்ச்சுக்கு போகிறத விட நான் சர்ச்சாக இருக்கணும்னு நினைக்கிறது நானே ஆலயம் அப்படின்னு இயேசு சொல்கிறாருல்ல, ஐ ஆம் ஹோலி, யூ ஆல்சோ பி ஹோலி அப்படின்ற மாதிரி. நான் தான் ஆலயம், நீங்கள் இப்போ நம்ம உடம்பு தான் ஆலயம். நமக்குள்ளே ஏசப்பா இருக்காருன்னா ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் எங்கேயாவது இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த டாய்லெட் போகிறதுக்கு ஷூட்டிங்கில் போனால் டாய்லெட் போகணும், வீட்டுக்கு போனால் அடிக்கடி டாய்லெட் போவேன். ஆனால் நான் போகிற டாய்லெட் ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் போகிற டாய்லெட் நல்லா ஃபெனாயிலெலாம் போட்டு தண்ணிலாம் ஊற்றி க்ளீன் பண்ணி தான் போவோம். அந்த டாய்லெட்டுக்குள்ளே அசிங்கமாக இருந்தால் நம்ம போக மாட்டோம். நம்ம அந்த டாய்லெட்டுக்குள்ளே போகிறதே அசிங்கப்படுத்துறதுக்காக தான் போகிறோம். நம்மளே அங்கே உள்ளே போயிட்டு சமையல் பண்ண போகல. ஓகேவா? நம்ம அதுக்கு தான் போகிறோம். நம்ம போகிற டாய்லெட்டு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஆலயமாக இருக்கிறோன்னா, நமக்குள்ளே இயேசு வரணும், நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? நீ யூஸ் பண்ணுற டாய்லெட்டே உனக்கு சுத்தமாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அப்போ இயேசு உனக்குள்ளே இருக்கணும்னா, இயேசு உனக்குள்ளே இருக்காருன்னா நீ எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? உனக்குள்ள காமம், கோபம், வன்மம், ஜாதி வெறி, மதவெறி, அடுத்தவனை கிண்டல் பண்ணுறது, வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்துறது, அது ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ, நம்ம மேலாக சில விஷயங்களை பார்த்துருவோம். அங்கே போனால் கெட்டு போய்டும், இங்கே போனால் கெட்டு போய்டும். ஆனால் உனக்கு உள்ளுக்குள்ளே நீ என்ன சாப்பிட்றியோ கண்ணா, அதுவும் உடம்புக்கு தீட்டாக்கிறாது. உனக்கு வெளியே வர வார்த்தைகள் தான் அடுத்தவங்களை தீட்டாக்கும், உன்னை தீட்டாக்கும்னு இயேசு சொல்கிறாருல. நீ ஒரு விஷயத்தில் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறியோ, அவங்க தவறான ஆளுங்களாகவே இருக்கட்டும், அவங்கள பாடி ஷேம் பண்ணுறதோ, அவங்கள கிண்டல் பண்ணுறதோ, அவங்கள திட்டுறதோ, அவங்க மனசை காயப்படுத்துகிறதோ, அதுக்காக தப்பு செய்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம தட்டி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? என்ன ராஜா நீ பண்ணுற தப்பு? ஏசப்பா எப்படி சொன்னார்? பாரசீசியும் சாதசீசியும் அவர் கண்டிச்சார். ரொம்ப ஹார்ஷாக தான் பேசினார், ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணார். ஆனால் மாக் பண்ணல, கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, பாடி ஷேம் பண்ணல. ஸோ இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தான். எனக்கும் தான் சொல்கிறேன். நம்ம ரோட்டில் போகும்போது திடீர்னு வண்டி ஓட்ட குறுக்க டக்குன்னு வாயில் வார்த்தை வந்துடுதே, தப்பாக பேசிடுறோமே, அப்புறம் என்ன ஹோலி? நான் என்னையே சொல்கிறேன், எனக்கு அந்த கெட்ட பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. நான் உண்மையாக ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கோங்க, ஒத்துக்காதவங்க இல்லைல்ல அப்படின்னா ஓகே.
அடுத்தவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், அடுத்தவங்களை நம்ம ஹோலியாக இருக்கோன்னா நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாமே சுத்தமாக இருக்கணும். ஜீசஸ் நம்மக்குள்ளே இருக்காருன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோலியாக இருப்போம். நான் ஹோலியாக இருக்கேன், நான் சூப்பர் ஹோலி, நீலாம் கேவலம், நீ அழுக்கு அசிங்கம், அது வந்து ஹோலினஸ் கிடையாது. அதுதான் மாக்கிங். ஒரு விபச்சார ஸ்திரியை கூட இனிமேல் தவறு செய்யாத, ஹார்ஷாக சொல்லலை, தவறு செய்யாதது கண்டிப்பாக சொன்னார். கண்டிப்புக்கும் மாக்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. நக்கல் பண்ணுறதுக்கும் கண்டிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். உனக்கு 5 புருஷன், அந்த ஸ்ரீகிட்ட போய் உனக்கு 5 புருஷன் அப்படின்னு ஏசி கேவலப்படுத்தலை. தவறுன்றதை தவறுன்னு சொன்னார், மார்க் பண்ணல, ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். யூஸிங் த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். நம்ம ஹோலியாக இருந்தோம்னா எல்லாமே சேர்த்து தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு மற்ற எக்ஸாம்பிள்லாம் இது சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டோம். நீ அப்படியா, நான் அப்படியா, அப்படி இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் மோரோவர், உனக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, உனக்குள்ளே ஜீசஸ் இருக்காருன்னா நீ ரிலிஜனை பார்க்க மாட்டேன். ஜீசஸ் வந்து ரிலிஜன் கிடையாது, ரிலேஷன். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் ரிலிஜன். நமக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் வந்துட்டார்னா நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும், போல்ட்னஸ் வரும். போல்டாக இயேசை பற்றி சொல்லுவோம். எந்த இடத்துல போனாலும் சொல்லுவோம். எங்கே போனாலும் நான் ஷூட்டிங்கில் தைரியமாக சொல்லுவேன். நான் எங்கே போனாலும் இயேசப்பா பற்றி சொல்லுவேன். ரோட்டில் போய் எங்கே வேணால் இயேசப்பா பற்றி சொல்லுவேன். நான்லாம் கால் தூசி, எத்தனையோ பேர் எல்லா இடத்துலையும் தைரியமாக போய் இயேசப்பா பற்றி சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வேலை போயிடுமோ, நம்ம பாஸ் என்ன நினைப்பார், வேலை ஸ்தலத்தில் போய் நம்ம வேலை பண்ணுறோம், ஷூட்டிங் இடத்துல போய் இது பேசலாமா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் இயேசுவை பற்றி பேசலாமா, ஒரு போலீஸ்காரர் போய் இயேசுவை பற்றி பேசலாமா, ஒரு டாக்டர் போய் இயேசு பற்றி, எல்லாருமே இயேசு பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறவங்க எல்லாருமே இயேசு பற்றி பேசுகிறாங்க. இன்க்ளூடிங் ஆட்டோ டிரைவர்ஸ், சகோதரர்கள்லேருந்து ரோடு க்ளீன் பண்ணுற தம்பி தங்கச்சிங்க, மதிப்புக்குரிய ரோடு ஒர்க்கர்ஸ், எல்லோரும் எத்தனையோ பேர் இயேசுவை பற்றி தைரியமாக நான் ப்ரொக்ளைம் பண்ணி பார்த்துருக்கேன். வித் போல்ட்னஸ். போல்ட்னஸுக்கும் ஆரகன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆரகன்ஸுன்றது திமிராக பேசுறது. போல்டாக பேசுவான். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, வேலை போச்சுன்னா என்ன, நம்மளை தப்பாக நினச்சா என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடித்தா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இல்லாமல் இயேசு பற்றி சொல்லி தான் உயிரை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்மளாம் கால் தூசு. நீங்கள் ஆக்ட்ஸ் 1:8 பார்த்தீங்கன்னா, பட் யூ வில் ரிசீவ் த பவர் when the Holy Spirit comes on you and you will be my witness in Jerusalem, in all Judea and Samaria and to the ends of the earth. எங்கே வேணாலும் போய் இயேசு பற்றி சொல்லுவோம். உதப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். இங்கெல்லாம் நம்ம வந்து சும்மா இங்கே உட்காந்துட்டு நான் பண்ணுற ஊழியெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து சீரியஸாக சொல்கிறேன். இந்த நார்த் இந்தியாவிலலாம் போய் தைரியமாக ஊழியம் பண்ணி அடி வாங்குகிற தம்பி தங்கச்சிங்க செருப்பில் இருக்க தூசளவு கூட நான் ஊழியம் பண்ணல. நம்ம சும்மா பெருசாக நம்ம கிளிக்கிறோம்னு நினச்சிட்ருக்கோம். ஒன்றுமே கிளிக்கலை. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இயேசுவை பற்றி பேசுகிறதுக்கு. அந்த காலத்து சீஷர்களுக்கு இந்த தைரியம், இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு தைரியம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே 4 பேருக்குள்ளே பேசுகிறது வந்து அது வேறு. பட் வெளியே போய் ப்ரொக்ளைம் பண்ணுறது, வெளியே போய் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்கணும். அகைன் ஐம் டெல்லிங், ஆரகன்ஸ் கிடையாது. நம்ம வந்து கிண்டல் பண்ணியோ கேலி பண்ணுறது வந்து பெருசு இல்லை. அது ஆரகன்ஸ். நல்ல விஷயங்களை தைரியமாக சொன்னோம். அதே சமயத்தில் இவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி சில பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணை ஏமாற்றிருக்காங்க, இவங்க காசு ஏமாற்றிருக்காங்கன்னு பேர் சொல்லியே சொல்கிறாங்கன்னா தைரியமாக சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க பேரை சொல்லியே சொல்லக்கூடாது. நான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பேரை சொல்லியே சொல்லலாம். பேரை சொல்லி சொன்னால் தானே அந்த நபரை பற்றி வெளியே தெரியும். அந்த தைரியம் இருக்கணும்ல. அந்த சொல்லும் போது அவங்க மேலே கேஸ் போடுறாங்களா, அவங்கள வந்து ஆள் வச்சு அடிக்கிறாங்களா. இன்றைக்கி ஊழியக்காரங்களை நிறைய பேருக்கு பவுன்சர்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் தெரியும். அப்படின்னு போல்டாக சொல்கிறாங்கல்ல. ஸோ போல்டாக சொல்கிற அத்தனை பிரதர்ஸையும் நான் வந்து நிஜமாலுமே அவங்கள நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். என்ன நம்மளோட வார்த்தைகள் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும், அவ்வளோதான். அதனால் பேரை சொல்லி சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ இயேசப்பா பற்றி தைரியமாக சொல்லணும், தைரியமாக ஊழியம் பண்ணணும், தைரியமாக நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க அந்த வேலை இடத்துல சொல்லணும். இதுதான் முக்கியம் தவிர வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கூட இயேசு இருப்பார். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதோ, நான் வெளியே போய் இயேசப்பா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், காணிக்கை வாங்குறது தப்புன்றதுக்கு அவங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம்னு தெரியல. நீ என்ன ஊழியம் பண்ணுற, நீ ஊழியம் பண்ணி தான் உங்கள் குடும்பத்துக்குலாம் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே, யாருமே ரசிக்கப்படலையே, உங்கள் அம்மாவை நீ தானே, உங்கள் அம்மா நீ உங்கள் அக்கா தானே ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க.
ஆமாங்க, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், என் ஒய்ஃப் ரட்சிக்கப்படணும், என் மகன் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாத்துக்கும் இயேசுவை தெரியும். நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்திருக்கோம். உங்களை மாதிரி பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. நான் 25 வருஷம் சபரிமலைக்கு போன குடும்பம், விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ண குடும்பம். ஆனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இயேசு தொட்டார், இப்போ என்ன தொட்டுறாரு, அப்போ எங்கள் அக்காவை தொட்டார், எங்கள் அப்பாவையும் தொடுவார், என் மனைவியும் தொடுவார். அவங்க எல்லாம் இயேசுக்குள்ளே வரணும். உங்கள் அளவுக்கு சிஸ்டர், அவங்க பேர் ஷேரோன்னு நினைக்கிறேன், நான் இதில் பார்த்தேன். உங்கள் அளவுக்கு நான் பரிசுத்தவான இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அளவுக்கு நாங்கள் பாவிகளாக நாங்கள் நல்லவங்களாக இல்லாமல் நாங்கள் பாவிகளாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த பாவிக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்காருல்ல, இந்த பாவிக்காக அவர் உயிர் கொடுத்துருக்காருல்ல. பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணீங்க, நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். பரவாயில்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுக்காக நிற்போம். இன்றைக்கி இயேசுக்காக உண்மையாக நிற்கிற எத்தனையோ தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. உங்களுக்குள்ளே ஜீசஸ் வந்தார்னா, உங்களுக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் இருக்குன்னா, இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன். இது இல்லை அப்படின்னா அப்போ சம்திங் இஸ் ராங். உங்களுக்குள்ளே இயேசு இல்லை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் நேமாக இருக்கலாம், நீங்கள் ஊழியம் கூட பண்ணலாம், பட் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் பெட்டர் செக் இட் அப். பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பர், இயேசுங்க கூட இருக்கார். இயேசுப்பாக்காக நம்பினா இயேசப்பா நமக்காக நிற்பார். யூ நோ வை? ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.